ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான கான்வர்சேஷன் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இங்கிலீஷ்ல நீங்க சூப்பரா பேசுறதுக்கு கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா, நீங்க வந்து ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடையில வந்து நீங்க ஷாப் கீப்பர் கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க, அவங்க உங்ககிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி தர போறேன். இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து பேசி பழகி ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ கான்வர்சேஷன் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர். ஓகே, நீங்க தான் கஸ்டமர். இப்போ நம்ம கடைக்கு போறோம். போனோம்னா அவங்க யாருன்னே தெரியாது முன்ன பின்ன. ஸோ நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம், எதுவுமே சொல்ல மாட்டோம். எப்படி கூப்பிடுவோம் அவங்கள? எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு தான் கூப்பிடுவோம் இல்லையா? இப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நீங்க வந்து கான்வர்சேஷன்ல வந்து யுவர் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்ற இறக்கத்தோட பேசணும். ஓகேவா? இங்க பாருங்க, ஷாப் கீப்பர் கிட்ட கேக்குறீங்க. ஷாப் கீப்பர் உங்ககிட்ட சொல்றாரு, சொல்லுங்கங்க. ஆம், நான் எப்படி உங்களுக்கு உதவலாம்? இது நான் சுத்த தமிழ்ல எழுதிட்டேன். அவங்க என்ன கேட்பாங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? அவர் எப்படி கேட்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஸோ ஆம் அப்படின்னா எஸ். நான் உங்களுக்கு எப்படி உதவலாம், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? எஸ். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா மாறாத சென்டென்சஸ். ஓகே, எஸ். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? சொல்லுங்க, நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? கஸ்டமர் சொல்றாரு, நான் ஒரு சட்டை வாங்க விரும்புகிறேன். நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு விரும்புறேன். ஓகே, அதை சொல்றீங்க. நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்க விரும்புறேன். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஐ வாண்ட் டு. ஐ வாண்ட்னா நான் விரும்புறேன். ஐ வாண்ட் டு. வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பை. ஐ வாண்ட் டு பை a dress. சட்டைன்னு இருக்கு, ஸோ ஷர்ட் அப்படின்னு போட்டுடலாம். ஐ வாண்ட் டு பை எ ஷர்ட். நான் ஒரு சட்டை வாங்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது கான்வர்சேஷன்? எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கஸ்டமர் சொல்றாரு. எஸ். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஐ வாண்ட் டு பை அ ட்ரெஸ் ஆர் ஐ வாண்ட் டு பை அ ஷர்ட். ஷாப் கீப்பர் சொல்றாரு, உங்களுக்கு எந்த அளவு வேண்டும், உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், என்ன சைஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்கிறாரு. அது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? வாட் சைஸ், எந்த அளவு. வாட் சைஸ் டு யூ நீட், உங்களுக்கு எந்த அளவு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீட் பண்ணுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஐ வாண்ட் டு பை அ ஷர்ட். வாட் சைஸ் டு யூ நீட்? சிம்பிளா இருக்கா? ஸோ இப்போ வந்து நான் தான் கஸ்டமர், நீங்க தான் ஷாப் கீப்பர். நான் இது சொன்னா நீங்க இதை ரீட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ. I want to buy a shirt. குட் ஜாப், சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்றீங்க, ஸோ கஸ்டமர் நம்ம சொல்றோம், எனக்கு மீடியம் அளவு தேவை, எனக்கு வந்து மீடியம் சைஸ் தேவை அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஸோ எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட். ஓகே, ஐ நீட் மீடியம் அளவு, எம் சைஸ். மீடியம் size. I need medium size. So இதுல வந்து I need a small size, I need large size, I need extra large size சொல்லிட்டே போகலாம். டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், உங்க சைஸ் ஏதோ சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், இதன் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இதோட விலை எவ்வளோ, அதை எப்படி கேட்பீங்க? How much is this? இதன் விலை எவ்வளவு. How much is this? இதோட விலை எவ்வளோ. அதுக்கு அவர் சொல்றாரு ஷாப் கீப்பர், இது 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து 1000 rupees அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்லுவாரு? இது ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் இல்லையா? So this is 1000 rupees. இதோட விலை வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், இது மிகவும் விலை உயர்ந்தது, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது எக்ஸ்பென்சிவா இருக்கு, எந்த வேர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? இது this is மிகவும் விலை உயர்ந்தது. This is
டூ காஸ்ட்லி, ரொம்ப விலை உயர்ந்தது, என்னால வாங்க முடியாது போலே. திஸ் இஸ் டூ காஸ்ட்லி, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அல்லது திஸ் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் தட் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை விட இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், நீங்கள் எனக்கு தள்ளுபடி கொடுக்க முடியுமா, நீங்க எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம கேட்போம் இல்லையா, கொஞ்சம் விலையை குறைச்சு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? ஸோ நீங்கள் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா, முடியுமானா கேன் யூ, கொடுக்கறதுக்கு இங்கிலீஷ்ல கிவ். கேன் யூ கிவ் மீ அ டிஸ்கவுண்ட், கேன் யூ கிவ் மீ அ டிஸ்கவுண்ட், நீங்க எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா. அவ்வளவுதாங்க. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இங்க பாருங்க. I need medium size. How much is this? This is 1000 rupees. This is too costly, or this is more expensive. Can you give me a discount? Can you give me a discount? அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட், நான் உங்களுக்கு 10% தள்ளுபடி தரேன். டிஸ்கவுண்ட் கேட்டாங்க இல்லையா, கேன் யூ கிவ் மீ டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்டாங்கல்ல. ஓகே, நான் வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ நான் தள்ளுபடி தருவேன், ஃபியூச்சர்ல இருக்கு. ஸோ ஐ வில் கிவ், நான் கொடுப்பேன் உங்களுக்கு, ஐ வில் கிவ் யூ 10% டிஸ்கவுண்ட், நான் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஐ வில் கிவ் யூ 10% டிஸ்கவுண்ட். இது நீல நிறத்தில் உங்ககிட்ட இருக்கா, இந்த 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 ஷர்ட்லயே வந்து ப்ளூ கலர்ல உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேக்குறீங்க. வழக்கமா நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இல்லையா? எப்படி கேட்பீங்க? உங்களிடம் இருக்கிறதா? ஸோ டு யூ ஹாவ் இது, டு யூ ஹாவ் திஸ் இன் ப்ளூ கலர், தட்ஸ் இட். இது உங்ககிட்ட ப்ளூ கலர்ல இருக்கா? டு யூ ஹாவ் திஸ் இன் ப்ளூ கலர். இது உங்ககிட்ட ரெட் கலர்ல இருக்கா? டு யூ ஹாவ் திஸ் இன் ரெட் கலர், டு யூ ஹாவ் திஸ் இன் பிங்க் கலர், டு யூ ஹாவ் திஸ் இன் பிளாக் கலர். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கேட்போம். இது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நெக்ஸ்ட், ஆம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க, ஆமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? ரெண்டு விதமா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஒன்னு என்னன்னா, டூல ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க டூலே பண்ணலாம். ஆமா எங்க கிட்ட இருக்கு, கடைக்காரங்க வந்து என் கிட்ட இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஆமா எங்க கிட்ட இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க? எஸ் we do, ஆமா நாங்க வச்சிருக்கோம், இது எப்படின்னு சொல்லலாம். அல்லது எஸ் we have it. ஸோ have போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் it சேர்க்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஒன்னு எஸ் we do ஷார்ட் ஆன்சர் பண்ணலாம், அல்லது எஸ் we have it அப்படின்னு சொல்லலாம், அல்லது எஸ் we have that one, எஸ் we have that color dress. இந்த மாதிரி எப்படினாலும் சொல்லிக்கலாம். கான்வர்சேஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது, பட் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பேசிக்கலாம், அது தப்பே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், எனக்கு வேற டிசைன் காட்டுங்க. ஓகே இருக்கட்டும், எனக்கு வேற டிசைன் காட்டுங்க. இது அடிக்கடி சொல்லுவோம். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? எனக்கு காட்டுங்கள், ஷோ மீ வேற டிசைன். அது எப்படி சொல்லுவீங்க? another design. That's it. show me another design. எனக்கு வேற டிசைன் காட்டுங்க, show me another design. நெக்ஸ்ட், எனக்கு இந்த ஒன்று பிடித்திருக்கிறது, எனக்கு இந்த ஒன்று பிடிச்சிருக்கு. ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க? எனக்கு பிடித்திருக்கிறது, ஐ லைக் இந்த ஒன்று, திஸ் ஒன். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க, வெரி குட். ஸோ ஐ லைக் திஸ் ஒன், எனக்கு இந்த ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கலர் பிடிக்கல, எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள். எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஐ டோன்ட் லைக் இந்த கலர், திஸ் கலர். ஐ டோன்ட் லைக் திஸ் கலர், எனக்கு இந்த கலர் பிடிக்கல. ரீட் பண்ணலாமா? நீங்க பாருங்க. ஐ வில் கிவ் யூ 10% டிஸ்கவுண்ட். டு யூ ஹாவ் திஸ் இன் ப்ளூ கலர்? எஸ் we do, or yes we have it. show me another design. I like this one, I don't like this color. ஈஸியா இருக்கா? ஸோ இன்னும் இதே மாதிரி இன்னும் ஒரு 5 to 7 சென்டென்சஸ் இருக்கு, அதை பார்த்து முடிச்சிடலாம். கடைசியா உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட், நீங்க சொல்றீங்க ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன், நான் இதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் எடுத்திருக்கீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? நான் எடுப்பேன், ஐ வில் டேக் திஸ். ஓகே, எனக்கு இது பிடிச்சுக்கிடுச்சு,
ஸோ ஐ வில் டேக் திஸ், நான் இதை எடுப்பேன். நீங்கள் எப்படி பணம் செலுத்த விரும்புகிறீர்கள்? நீங்க எப்படி பணம் செலுத்த விரும்புறீங்க? சில பேர் கேஷா கொடுப்பாங்க, யூபிஐ மூலமா செலுத்துவாங்க, ஜிபே, போன்பே அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஐ மீன் யூபிஐ மூலமா பணம் செலுத்த விரும்புவாங்க. ஸோ நீங்க எப்படி கார்டு மூலமா சில பேர் வந்து பணம் செலுத்த விரும்புவாங்க, நீங்க எப்படி பணம் செலுத்த விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி ஷாப் கீப்பர் நம்ம கிட்ட கேட்கிறாரு. அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பாரு? எப்படி, ஹவு விரும்புகிறீர்கள், ஹவு would you like to pay? How would you like to pay? நீங்க எப்படி பணம் செலுத்த விரும்புகிறீர்கள்? How would you like to pay? நான் பணமாக செலுத்துவேன், நான் பணமாவே கொடுக்குறேன், செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி கேஷாவே கொடுக்குறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் செலுத்துவேன், I will pay, பணமாக, by cash. I will pay by cash. நான் பணமாக செலுத்துவேன். நெக்ஸ்ட், நான் யூபிஐ மூலம் செலுத்தலாமா? யூபிஐ அப்படின்னா என்னது? ஜிபே, போன்பேக்கு அந்த யூபிஐ ஐடி இருக்கும் பாத்தீங்களா, அது மூலமா நான் பணம் செலுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஐ மீன் கேக்குறீங்க. நீங்க எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? செலுத்த முடியுமா? ஸோ கேன் ஐ பே பை யூபிஐ? ஸோ நான் யூபிஐ மூலமா பணம் செலுத்தலாமா, அல்லது கேன் ஐ பே பை போன்பே, அந்த மாதிரிலாம் நீங்க வந்து சொல்லிக்கலாம். நான் இதன் மூலமா பணம் செலுத்தலாமா? ஸோ யூபிஐ அப்படிங்கிறது காமன் ஆனது இல்லையா? ஸோ நான் இது வழியா பணம் செலுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க, செலுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கடைசியா பணமும் செலுத்தி முடிச்சிடுறீங்க. ஓகே, பணம் செலுத்த முடியும்னு சொல்லி எஸ் யூ கேன் அப்படின்னு சொல்லி ஷாப் கீப்பர் சொல்றாரு. ஸோ நீங்க பணமும் செலுத்தி முடிச்சிடுறீங்க, கேஷாவோ யூபிஐலே கொடுத்து முடிச்சிடுறீங்க. கடைசி உங்களோட கொடுக்குறாரு, இந்தாங்க உங்க பில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை எப்படி ஐ மீன் அதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Here is your bill. இந்தாங்க இதோ உங்கள் பில். Here is your bill. இந்தாங்க இதான் உங்க பில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கடைசி அவர் என்ன சொல்லுவாரு? நன்றி, மீண்டும் வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. நன்றி அப்படின்னா தேங்க்யூ, மீண்டும் வாருங்கள் அப்படின்னா விசிட் அகேன். ஓகே, நன்றி, மீண்டும் வாருங்கள். தேங்க்யூ, விசிட் அகேன். நீங்க பதிலுக்கு அவருக்கு நன்றி சொல்றீங்க. நன்றி அப்படின்னா தேங்க்யூ. தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்வர்சேஷன். ஓகே, ஸோ ரொம்ப குட்டி கான்வர்சேஷன், உங்க எல்லாருக்கும் ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒருத்தர் ரீட் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, ரீட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. ஐ வில் டேக் திஸ், ஹவு வுட் யூ லைக் டு பே? ஐ வில் பே பை கேஷ். கேன் ஐ பே பை யூபிஐ? பே பண்ணி முடிச்சிருங்க இந்த இடத்துல. ஹியர் இஸ் யோர் பில். தேங்க்யூ, விசிட் அகேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. அவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது இந்த கான்வர்சேஷன்? இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்சஸ். அதையே வந்து நான் உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க அடுத்தடுத்து இப்படிதான் நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? ஈஸியா இருந்ததா? பிகாஸ் நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த சென்டென்சஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ரெடியா இருக்கீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்கீங்க. இதன் விலை எவ்வளவு? எனக்கு இந்த ஒன்று பிடித்திருக்கிறது. இந்த சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. டைம்ஸ் அப். குட் ஜாப், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ், இதன் விலை எவ்வளவு அப்படி கேட்கலாம். How much is this? இதன் விலை எவ்வளவு? எனக்கு இந்த ஒன்று பிடித்திருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னா I like this one. எனக்கு இந்த ஒன்று பிடிச்சிருக்கு. அவ்வளவுதாங்க. ஓகே, நீங்களும் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நான் நிறைய கான்வர்சேஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வந்து நம்ம ரியல் டைம்ல பேசி பழகணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு யூ நீட் ப்ராக்டிஸ். உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடலாம், பயமே இல்லாம பேசிடலாம். ஓகேவா?
இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல கடைக்கு போகும்போது ஷாப்கீப்பரோட கண்டிப்பா பேசி பழகுங்க. இங்கிலீஷ்ல நீங்களாகவே பேசும்போது நிச்சயமா உங்களால ஈஸியா இங்கிலீஷ்ல பேச முடியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.